வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில தமிழ் ஸ்டாக் மென்டர் வெளியிட்ட ஒரு படம் இருக்கு. தலைப்பு ஸ்விங் லெவல்ஸ் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ். இதுல EXICOM, எலக்ட்ரா, MMTCன்னு நிறைய பங்குகள் இருக்கு. அதோட சில எண்களும் இருக்கு. ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற அந்த வர்த்தக வியூகத்தை, அந்த சூட்ச்மத்தை புரிஞ்சிக்கிறது தான். இது ஒரு ட்ரேடரோட கேம் பிளான்னு வச்சுக்கிட்டு நாம இதை டீகோட் பண்ண போறோம். கரெக்டா சொன்னீங்க. இது சும்மா நம்பர்ஸ் லிஸ்ட் இல்ல. ஒவ்வொரு பங்குக்கும் பின்னால ஒரு கதை இருக்கு. எங்க வாங்கலாம், எங்க விக்கலாம், லாபத்தை எப்படி பார்க்கணும்னு ஒரு முழு பிளான் இதுல தெரியுது. ஆமா, ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இது கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். முதலீட்டு ஆலோசனை இல்லைன்னு அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நாமும் இதை ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட கேஸ் ஸ்டடியா மட்டும் பார்ப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த லிஸ்ட்ல முதல்ல EXICOM இருக்கு. CMP, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 120 ரூபாயெல்லாம் இருக்கு. அதை சுத்தி 116 அப்புறம் 112ல 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பொதுவா 2 சப்போர்ட் லெவல் கொடுக்குறாங்க? ஒரு ட்ரேடர் முதல் சப்போர்ட்ல வாங்கலாமா இல்ல 2வது வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு எப்படி முடிவு பண்ணுவார்? இது ஒரு நல்ல கேள்வி. இது ட்ரேடரோட அப்ரோச்சை பொறுத்தது. 2 சப்போர்ட் லெவல் கொடுத்துறதுக்கு காரணம், ஒரு குறிப்பிட்ட விலையை மட்டும் நம்பாம ஒரு ஜோன் மாதிரி பார்க்கறது. அதாவது 112க்கும் 116க்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு நல்ல வாங்கும் ஏரியா. சில பேரு கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறவங்க ஸ்டாக் 116க்கு வந்த உடனே ஒரு பகுதியை வாங்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் சேஃபா விளையாடணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகலாம், நாம 2வது சப்போர்ட்டான 112 வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஓ, அப்போ அவங்கவங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்தது. ஆமா. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 லெவலுக்கும் நடுல அவங்க முதலீட்டை பிரிச்சு வாங்குவாங்க. ஸ்கேலிங் இன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அப்போ இந்த சப்போர்ட்டுங்கிறது ஒரு பாதுகாப்பு வலை இல்லைன்னா ஒரு தரைன்னு சொல்றீங்க. பந்து தரையில பட்டு மேல எழும்புற மாதிரி விலை ஏறும்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா ஆமா, சரியான உதாரணம். ஆனா நிஜம் மார்க்கெட்ல அந்த தரை எதால ஆனது? அது சும்மா ஒரு பழைய விலையா இல்ல வேற ஏதாவது காரணிகள் அந்த சப்போர்ட் லெவலை ஸ்ட்ராங்கா மாத்துதா? மிக அருமையான கேள்வி. அந்த தரை வெறும் கான்கிரீட் இல்ல, பல விஷயங்கள் சேர்ந்து தான் அதை உருவாக்குது. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ். இதுக்கு முன்னாடி பல தடவை அந்த விலைக்கு வந்துட்டு ஸ்டாக் ஏறி இருந்தா அது ஒரு நல்ல சப்போர்ட்டா மாறும். 2வது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். உதாரணத்துக்கு ஒரு 50 நாள் மூவிங் ஆவரேஜ் அந்த புள்ளியில இருக்கலாம். 3வதா சில சமயம் ஃபண்டமெண்டல் காரணங்கள் கூட இருக்கலாம். சில இன்வெஸ்டர்ஸ் இந்த விலையில இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சு வாங்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாம் சேரும்போது அந்த சப்போர்ட் ரொம்ப வலிமையானதா மாறிடும். புரியுது. இப்போ EXICOMல நான் கவனிச்ச ஒரு ஆச்சரியமான விஷயம், 2வது சப்போர்ட் லெவல் 112. ஸ்டாப் லாஸ், அதாவது நஷ்டத்தடை விலையும் 112 தான். ஏன் இப்படி? பொதுவா ஸ்டாப் லாஸ் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் கீழே தானே வைப்பாங்க. இங்க ஏன் ரெண்டும் ஒன்னா இருக்கு? இதுதான் இந்த அனாலிசிஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இது அந்த ட்ரேடரோட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது. அதாவது அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த 112ங்கிறது ஒரு கான்கிரீட் தளம். இந்த தளமே உடைஞ்சிட்டா இந்த ஸ்டாக்ல டெக்னிக்கலா இருக்கிற வேற காரணமே இல்ல, என் கணிப்பு தப்புன்னு அவர் முடிவுக்கு வர்றார். அதனாலதான் சப்போர்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் ஒன்னா இருக்கு. இது ஒரு மேக் ஆர் பிரேக் லெவல். வாவ்! அப்போ அது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு மைண்ட் செட். கரெக்ட். என் கணிப்பு சரி இல்லனா நான் இந்த கேம்ல இருந்து வெளியே, அப்படிங்கிற ஒரு தெளிவான வியூகம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த EXICM பிளான் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இது ஒரு 120 ரூபாய் பங்கு. இதே லாஜிக் இப்ப ஃபர்ஸ்ட் கிரை மாதிரி ஒரு 300 ரூபாய் பங்குக்கும் பொருந்துமா? இல்ல அங்க ரூல்ஸ் மாறுமா? அதோட CMP 296, சப்போர்ட் 282, 277, ஸ்டாப் லாஸ் 277. இல்ல, அடிப்படை கோட்பாடு மாறாது. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இங்கேயும் பொருந்தும். ஆனா அதோட அப்ளிகேஷன்ல சில சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு EXICMல ஸ்டாப் லாஸ் CMPல இருந்து கிட்டத்தட்ட 7% கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைல பாத்தீங்கன்னா CMP 296ல இருந்து ஸ்டாப் லாஸ் 277ங்கிறது கிட்டத்தட்ட 6% வருது. சோ பெர்சன்டேஜ் கணக்குல ரிஸ்க் ஒண்ணுதான். ஆனா விலை அதிகமான பங்குகள்ல வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்குமே. ஆமா, அதனால ட்ரேடர்ஸ் அவங்களோட பொசிஷன் சைசிங்க அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதாவது 120 ரூபாய் பங்குல 8 ரூபாய் நஷ்டம்ங்கிறது வேற, 300 ரூபாய் பங்குல 19 ரூபாய் நஷ்டங்கிறது வேற இல்லையா? ஆமா ஆமா. ஒரு நிமிஷம், நான் இன்னொரு ஸ்டாக்கை பார்க்குறேன். KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதோட CMP 148,
சப்போர்ட் 144, ஆனா ஸ்டாப் லாஸும் 140. எக்ஸிகாம்ல சப்போர்ட்டும் ஸ்டாப் லாஸும் ஒரே நம்பரா 112 இருந்துச்சு. ஆனா இங்க சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம்? இதுதான் ட்ரேடிங் சைக்காலஜில இருக்கிற ஒரு அழகு. இது 2 விதமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை காட்டுது. எக்ஸிகாம்ல நாம பார்த்தது ஒரு கராரான அக்ரெசிவான ஸ்ட்ராட்டஜி. கேனார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிறது கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. சில சமயம் மார்க்கெட்ல விப்ஸான்னு ஒரு விஷயம் நடக்கும். விப்ஸா அப்படின்னா விலை திடீர்னு சப்போர்ட் லெவல்ல உடைச்சு சில பாயிண்ட் கீழே போயிட்டு உடனே மறுபடியும் மேல வந்துடும். இத சில பேர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்துல சப்போர்ட்லயே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா நம்ம பொசிஷன் தேவையில்லாம கட் ஆயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக சிலர் சப்போர்ட் லெவலுக்கு கீழே பங்குக்கு கொஞ்சம் சுவாசிக்க இடம், அதாவது பிரீதிங் ரூம் கொடுப்பாங்க. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 144 உடைச்சாலும் 140 வரைக்கும் பொறுத்து பார்க்கலாங்கிறது அந்த ட்ரேடரோட திட்டம். அப்போ ஒரு பங்குக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சரின்னு எப்படி முடிவு பண்றது? அது அந்த பங்கோட குணத்தை பொறுத்தது. சில பங்குகள் ரொம்ப வாலடைலா இருக்கும், அதுக்கு கொஞ்சம் பிரீதிங் ரூம் கொடுக்கறது நல்லது. சில பங்குகள் ரொம்ப துல்லியமா டெக்னிக்கல் லெவல்ஸை மதிக்கும், அதுக்கு EXICOM மாதிரி கராரான உத்தியை பயன்படுத்தலாம். இது அனுபவத்துல ஒரு ட்ரேடர் கத்துக்கிற ஒரு கலைன்னு சொல்லலாம். சரி, இப்போ என்ட்ரி எக்ஸிட் பத்தி பேசிட்டோம், டார்கெட்ஸ் பத்தி பேசுவோம். நான் இதுல இன்னொரு பேட்டர்னை கவனிக்கிறேன். எலக்ட்ரா, MMTC மாதிரி நிறைய பங்குகள்ல முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் முதல் டார்கெட்டும் ஒரே எண்ணா இருக்கு. உதாரணத்துக்கு எலக்ட்ரால ரெசிஸ்டன்ஸ் 7680, டார்கெட் 76ல இருந்து 80. இது தற்செயலானதா இல்ல இதுவும் பிளானோட ஒரு பகுதியா? இது நிச்சயமா தற்செயலானதில்ல. இது ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ட்ரேடர்ஸ் பொதுமா முதல் எதிர்ப்பு நிலைய, அதாவது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைப்பாங்க. நம்ம பேசணும் இல்லையா, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஒரு கூரை மாதிரி. ஆமா, பந்துப்பட்டு கீழே வரும்னு சொன்னீங்க. கரெக்ட். விலை அந்த கூரையை அடைஞ்சதும் அங்கிருந்து திரும்ப வாய்ப்பு அதிகம். அதனால பல ட்ரேடர்ஸ் பேராசை வேண்டாம், கிடைச்ச லாபம் போதும்னு முதல் தடைய அடைஞ்ச உடனே லாபத்துல ஒரு பகுதியை எடுத்துருவாங்க. இது ஒரு சேஃபான கேம். ஓ, அப்ப மொத்தமா விக்காம ஒரு பகுதியை மட்டும் விக்கிறது. சரியா சொன்னீங்க. இததான் ஸ்கேலிங் அவுட், இல்லனா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்வாங்க. உதாரணமா, எலக்ட்ரால நீங்க 100 ஷேர் வாங்கியிருந்தா விலை 76 தொட்டதும் ஒரு 50 ஷேரை வித்துட்டு உங்க லாபத்தை லாக் பண்ணிடலாம். மீதி 50 ஷேரை அடுத்த டார்கெட்டான 80க்கு வச்சிருக்கலாம். இப்படி செஞ்சா உங்க ரிஸ்க்கும் குறையுது, அதே சமயம் ஸ்டாக் இன்னும் மேல போனா அதுல இருந்தும் லாபம் பார்க்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. சரி, இந்த படத்தோட கீழே இத உருவாக்குனவர் AMFI செபி சாங்ஷன் சர்டிஃபைட் அட்வைசர்னு போட்டிருக்கு. ஒரு புது ட்ரேடர் இத பார்க்கும்போது இந்த சர்டிஃபிகேஷன் இந்த தகவலுக்கு எவ்வளோ நம்பகத்தன்மையை கொடுக்குது? இந்த சர்டிஃபிகேஷன் நிச்சயமா ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. அதாவது இதை உருவாக்கினவருக்கு மார்க்கெட்டை பத்தி முறையான நாலேஜ் இருக்கு, ரெகுலேட்டரி ரூல்ஸ் தெரியும்னு அர்த்தம். இது ஏதோ கண்மூடித்தனமா நம்பர்ஸை கொடுக்கற ஆள் இல்லைன்னு காட்டுது. ஆனா நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு குவாலிஃபைடு அட்வைசர் ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம்ல கல்வி நோக்கத்துக்காக ஷேர் பண்ற ஒரு தகவலுக்கும் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ், உங்க வயசு, உங்க ரிஸ்க் எடுக்கிற திறன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்காகவே கொடுக்கிற ஒரு அட்வைஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? இதை ஒரு எக்ஸ்பர்ட்டோட பார்வையா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கணும். இந்த படம்ங்கிறது இது கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஒரு நிமிஷத்தோட ஸ்னாப்ஷாட். அடுத்த நாளே மார்க்கெட்ல ஒரு பெரிய நியூஸ் வந்தா இந்த சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உடைஞ்சு போகலாம். அதனால இந்த சர்டிஃபிகேஷன் அதோட தரத்துட்டு ஒரு சான்று, ஆனா அது உங்க ட்ரேடிங் முடிவுகளுக்கு ஒரு கேரண்டி இல்ல. இதை வச்சு நீங்க உங்க சொந்த அனாலிசிஸ செய்யணும். சரி, இது எல்லாம் தொகுத்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஒரு படம் மூலமா நாம ஸ்விங் ட்ரேடிங்கோட அடிப்படைகளை தாண்டி ஒரு ட்ரேடரோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டோம். 2 சப்போர்ட் லெவலுக்கு பின்னால் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, அக்ரெசிவ் வர்சஸ் கன்சர்வேட்டிவ் ஸ்டாப் லாஸ், அப்புறம் ஸ்கேலிங் அவுட் மூலமா லாபத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பல விஷயங்களை அலசினோம். இதோட உண்மையான மதிப்பு அதுதான். இது நம்பர்ஸ பத்தினது மட்டும் இல்ல. ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடருக்கு எப்பவுமே ஒரு பிளான் இருக்கணும். எமோஷன்ஸ் அடிப்படையில முடிவெடுக்கிறத விட ஒரு பிளான் அடிப்படையில முடிவெடுக்கிறது தான் லாங் டேர்ம்ல ஜெயிக்க வைக்கும். இந்த படம் அப்படியான ஒரு பிளானோட வரைபடத்தை காட்டுது. எங்க நுழையணும், தப்பா போனா எங்க நஷ்டத்தை ஏத்துக்கணும், சரியா நடந்தா
எங்க லாபத்தை எடுக்கணும்னு ஒரு தெளிவான கட்டமைப்பை இது நமக்கு கொடுக்குது. அருமை. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம பார்த்த இந்த பிளான் முழுக்க முழுக்க விலைய, அதாவது பிரைஸ் அடிப்படையா வச்சது. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பிரைஸ் பாயிண்ட்ஸ் தான். ஆனா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ண ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் வால்யூம், அதாவது வர்த்தக அளவு. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த பிளான் படி நீங்க எம்எம்டிசி ஸ்டாக்கை 42 ரூபீஸ் சப்போர்ட் லெவல்ல வாங்க பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் அந்த விலையை அடையும் போது அதோட ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா அது உங்க பிளானை உறுதிப்படுத்துமா இல்ல உங்களை சந்தேகப்பட வைக்குமா? இதுவே ரொம்ப அதிகமான வால்யூமோட அந்த சப்போர்ட் லெவலை தொட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நிலையான விலை திட்டத்தோட வால்யூம் மாதிரி ஒரு டைனமிக் இண்டிகேட்டரை நீங்க எப்படி இணைச்சு பார்ப்பீங்க? சிந்திச்சு பாருங்க.